இன்னைக்கு வந்து நம்ம கூட இந்த வைரல் கேர்ள் ஐஸ்வர்யா அவர்கள் இருக்காங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வீட்லயே நாங்க வச்சிருக்க பக்கத்துலயே கூட வச்சிருக்காங்க கடை. எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான்னா அதை நானும் பண்ணுவேன். ஒத்த கால நின்று அதை பண்ணியே தீர்வு. அங்க நாங்க ஸ்ட்ரீட்ல ஷாப் போடுறதுனால நிறைய நெகட்டிவாவும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸும் எங்களை போட விடாமலாம் பண்ணியிருக்காங்க. பூக் கடை வச்சுருக்கோங்க, பக்கத்தில் பூக் கடை வச்சுருக்கோங்க, இங்கே நாளைக்கு இங்கே போடவே கூடாது, எல்லாரும் வந்து க்ரௌடாக நின்று அந்த மாதிரி. இன்றைக்கி எங்ககிட்ட வந்து தேங்காய் பால் சாப்பிட்றாங்கன்னா நாளைக்கு உங்கள் கடையில் வந்து சூப் குடிக்க தான் போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் ஏன் எங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் க்ரௌட் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களால் எங்கள் வியாபாரம் கெடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்காய் பால் வித்தா எவ்வளோதான் ப்ராஃபிட் பார்க்கலாம் சொல்லுங்க, உண்மையாகவே பார்க்க முடியுமா? உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ரெட்மல் நகை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து இன்ஸ்டா யூசர்ஸ் எல்லாரும் வந்து என்ன எந்த ரீல் திறந்தாலுமே வந்து இந்த தேங்காய் பால் ரீல்ஸாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக அதுக்கு வேற ஒரு வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து நம்ம கூட இந்த வைரல் கேர்ள் ஐஸ்வர்யா அவர்கள் இருக்காங்க. ஹலோ, ஹாய், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடந்த ஒரு வாரமாக இன்ஸ்டா ஃபீட் திறந்தாலே வந்து தேங்காய் பால் ரீல்ஸாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னடா சடனாக வந்து தேங்காய் பால் ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து நீங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகும். ஏன்னா சமீபத்தில் இந்த ப்ரௌனி, இப்போவும் நிறைய பேர் இந்த புஷ்கார்ட்டில் வந்து இந்த ப்ரௌனி எல்லாம் ஹோம்மேட் ப்ரௌனிலாம் செஞ்சு வைப்பாங்க. நடுவில் வந்து இந்த கருப்பட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு வேவோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு பார்க்கும்போது இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். எப்படி ஃபஸ்ட்டு இந்த ஐடியா வந்துச்சு தேங்காய் பால் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு? இந்த சம்மருக்கு எல்லாருமே வந்து நல்லா ஒரு ட்ரிங்க் குடிக்கணும், எனர்ஜியாக ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாரும் தேடி போகிறது இளநீ கடை தான். ஸோ இளநீ போய் குடிக்கணும்னு அஃபோர்ட் பண்ண சொல்ல டெய்லியுமே 100 ரூபா 120 ரூபா கொடுத்து எல்லாராலுமே தேங்காய் இளநீர் குடிக்க முடியும்னு கேட்டால் என்னோட சுச்சுவேஷனில் முடியாது. ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, என் வீட்டில் வந்து தேங்காய் பால் யூஸ்வலாக எல்லாருமே குடிக்கிறது தான். இந்த மாதிரி சம்மர் சீசனில் அல்சர் வரும், டீஹைட்ரேட்டடாக ஆகிறதுக்காக எங்கள் வீட்டில் நார்மலாக கொடுக்குறது தான் இதெல்லாம். இதையே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்றது யோசிச்சப்போ தான் நாங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணது தான். 5 லிட்டர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நார்மலாக வீட்டில் எப்படி கோகோனட் மில்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சுகரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலாக எல்லாருக்குமே கொடுக்கணும். ரொம்ப என்ன சொல்கிறது, 100 ரூபா கொடுக்குற இளநீரை அதே நியூட்ரிஷனோட எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து கம்மி ரேட்டில் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட கோலே. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தேங்காய் பால் விற்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. பட் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சம்மர் டைம் அப்படின்னும் போது எல்லாரும் இளநீர், கரும்பு ஜூஸு இந்த மாதிரி இது நோக்கி தான் போவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுவும் வந்து ஒரு ஈட்டபிள் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம செல் பண்ண போது நிறைய ரிசர்ச் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஏன்னா யோசிக்காமல் டக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு முன்னாடி நீங்களும் ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த செட் பண்ணுறதுலாம் ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் எடுத்துருக்கோம்ல. இது வந்து நாங்கள் வந்து நியூட்ரிஷன் செக் பண்ணலாம் இல்லை, டெய்லி எங்கள் வீட்டில் கொடுக்கறது அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. இல்லை என்ன இருக்குது, இல்லை என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. டெய்லியும் சொல்கிறது தான் எங்கள் வீட்டில் டெய்லி கொடுக்க சொல்ல. இது வந்து அல்சருக்கு, வயிற்று புண்ணுக்கு, வாயில் புண்ணு இருக்குன்னா அதெல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக வந்து வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறிடும்னு சொல்லிடுவாங்க. அது இல்லாமல் இதில் வந்து லாரிக் அமிலம்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் இருக்குது. அது வந்து அது வந்து தாய்ப்பாலில் இருக்கிறது. அதை தவிர்த்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேங்காய் பாலில் இது அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து இளநியை விட இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். அதுவும் ஒன்று. அதுக்கு மெக்னீஷியமும் பொட்டாசியமும் இதில் அதிகமாக இருக்குது. இது எதுக்கு மெக்னீஷியமும் பொட்டாசியமும் எதுக்குன்னா, நிறைய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ரன்னிங் போகிறவங்களுக்கு அவங்களே எனர்ஜி டக்குன்னு ட்ராப் அவுட் ஆகும். அப்போது வந்து தேங்காய் பால் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபுல்லராக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டொமக். அதுவும் நல்லது. ஈஸியாக மசில் ரெக்கவரி ஆகும். அதுதான் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் பண்ணுறதுக்கு. மற்றபடி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். கான்ஸ்டிபேஷன் இருக்க பிரச்சனைக்கெலாம் இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில்.
அதனால அதனால எஸ் இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம எப்போ குடிப்போம் அப்படின்னா எனக்காவது வீட்டில் ஆப்பம் அதுவும் ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. எப்பயாச்சும் பண்ணும்போது ஆப்பம்க்கு அந்த தேங்காய் பால் சாப்பிடுவோம். மற்றபடி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுது. அண்ட் எஸ் நீங்கள் ஆல்ரெடி அந்த கடை சூஸ் பண்ண அந்த ஒரு லொக்கேஷன் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னதான் வந்து ப்ராப்பரான லொக்கேஷன்லாம் பார்த்து அங்கே போட்டாலுமே ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லைனாக வந்து அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ பேர் சென்னையிலே வந்து எப்படி சொல்கிறது ஸ்ட்ரீட்க்கு ஸ்ட்ரீட் தேங்காய் பால் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக இப்போ வர வழியிலலாம் எங்களால் பார்க்க முடியுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து நான் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கனாவே ஆல்மோஸ்ட் நான் வந்து கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கேன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் தேங்காய் பால் போடுறாங்க, நிறைய உமன்ஸ் போடுறாங்க. எல்லாருக்குமே ஆசை தான் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு சாதிச்சிட மாட்டோமா, நம்ம ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட மாட்டோமான்னு எல்லாரும் தான் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். உங்களால் என்ன இன்னோவேட்டிவாக பண்ண முடியுமோ நீங்கள் கொண்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். வேறு ஒன்று இப்போ நாலாமே கூட அதை பார்க்கும்போது பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. தேங்காய் பால் நம்ம இது வரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்லையே, தேங்காய் பால் செல் பண்ணலாம் நல்லா போன்ற ஐடியா நமக்கு யோசிச்சதே. பட் இது நல்லா இருக்கே, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நானுமே அதில் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் ஆயிருக்கேன். ஸோ ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? இன் ஜெனரல் தேங்காய் பால்னு கிடையாது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு கடையை ஓப்பன் பண்ணி இல்லைனா ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்சராக வேறு மாறணும்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அது வைரலுமே ஆயிருக்கு. ஸோ ஏதாவது ஃபியூ டிப்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்குறோன்னா அது 360 டிகிரியில் மொத்தமாக நம்ம பார்த்துடணும். ஒரு இந்த சீசன் எங்களுக்கு ஓகே, வின்டர் சீசன் ஆச்சுன்னா எங்களால் ஜில்லுன்னு சர்வ் பண்ண முடியுமா, எல்லா கஸ்டமர்ஸும் லைக் பண்ணுவாங்களான்னா இல்லை, அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலான்றது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அந்த மாதிரி யார் யார் இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்குறாங்களோ தாராளமாக வரலாம், அதுக்கு நோலாம் நான்லாம் சொல்லவே முடியாது. அதனால் வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இது எல்லா சைடுமே எல்லாமே ஒர்க் ஆகுமான்றதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்குனா ஃபார் ஷோர் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். என்னோடய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். நாங்கள் வந்து ஒரு தேங்காய் எடுத்து அந்த அந்த ஷெல்லை எடுக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகும். அதை க்ரீமியாக ப்ரெசென்ட் பண்ணோன்னாவே நாங்கள் ஏர்லி மார்னிங் 3 o'clock ஏஞ்சிக்கிறோம் டெய்லியும். ஏஞ்சி அந்த ஏன்னா இது வந்து தேங்காய் பால்ன்றது நைட்டில் பண்ணி வைக்க முடியாது, ஈஸியாக வந்து 4 hours கெட்டு போயிடும். எங்களால் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் 3 o'clock ஏஞ்சி அந்த ஷெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை கட் பண்ணி ஜூஸரில் போட்டு அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து பால் எக்ஸ்ட்ரா தான் ஜூஸர், மீதி எல்லாம் கையில் தான் பண்ணுறோம். நாங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பாட்டில் 6 o'clock கொடுக்கணுன்னா கஸ்டமருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்குது. நீங்கள் சொல்கிற கஷ்டம் புரியுது. ஏன்னா ஆப்பங்களை எனக்கு சண்டே பண்ணும்போது இந்த தேங்காவை மட்டும் பால் எடுத்து கொடுனா அது கை அவ்வளோ வலிக்கும், அதை கிரேட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே. நீங்கள் சொல்லும் போது உண்மையாக அந்த பெயின் ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால் இதுக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி தான் எல்லா பிஸ்னஸ்க்குமே என்னென்ன விஷயம் என்னென்ன பிஸ்னஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமா பார்த்துட்டு இறங்கினோன்னா நம்ம லாங் வேக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியா. எஸ் தென் ஏன்னா அடுத்த விஷயம் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் மைண்டில் வருது, இல்லை ப்ராபப்ளி ஏதாவது ஒரு சில கமெண்ட் ஈஸியாக போட்டுருவோம். உங்ககிட்ட என்னப்பா காசு இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நாங்கள் எங்கே போவோம், ரொம்ப ஈஸியாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிட்டு போயிடுவாங்க. உண்மையாகவே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா நிறைய பேர் இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ப்ராபப்ளி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டியாக சேவ் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ராபப்ளி ஒரு லோன் எடுத்தோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கியோ ஜுவல்ஸ் எல்லாம் விட்டு இவ்வளோ பண்ணுவாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருந்துச்சு?